Taste the Daily. திரு அக்னீஸ்வரன், மாணவர்கள் பள்ளியில் பாதிக்கப்படுறாங்க, அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு மோகன் சார் உறுதியாக சொல்கிறார். பள்ளி கல்வித்துறையில் என்னதான் நடக்குது? பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் இந்த சம்பவத்தை போய் நேரில் பார்த்தாரா? நடவடிக்கை எடுத்தாங்களா? துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? நாங்கள் புகார் கொடுத்தாங்க, நாங்கள் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறோம், அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. இது ஒரு சம்பவம் தானா? தொடர்ந்து இதுதானே நடக்குது. இப்போது தமிழ்நாட்டில் நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் அதிகமாக பணத்தை நிறைய ஒதுக்குற துறை எதுனா பள்ளி கல்வித்துறை தான். ஆனால் அந்த அமைச்சர் எப்போது பார்த்தாலும் மாநில முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எப்போது பார்த்தாலும் புகழ் மாலையை மட்டுமே வீசி கொண்டிருந்தால் துறை அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் போய் பேசிட்டு வெளியே வராரு, பேசாமல் ஏன் உள்ளே போனார், அதுக்கு யார் அனுமதி கொடுத்தான்றத முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலை. பேசிட்டு வந்தது பிறகு என் பள்ளி என் ஆசிரியர் கரெக்டு. இப்போ கிருஷ்ணகிரி மட்டும் என்ன ஆந்திராவை மாகி ஏனாத்திலையா இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ பணத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய ஒரு துறை. ஏன்னா மனித வளம் என்பது, நீங்கள் ஒரு 1000 ஏக்கர் நிலம் வாங்கி போடுறீங்க அல்லது ஒரு 1000 பவுன் வச்சுருக்கிறீங்க, அதையும் தாண்டி அதற்கெல்லாம் இவ்வளவு பணத்தை ஒதுக்கலை. ஏன் கல்விக்கு ஒதுக்குறாங்கன்னா அதனுடைய மகிமை வருகாலத்தில் இளைய தலைமுறை நல்லா இருக்குன்றனால தானே. சீக்கிய மதத்தை உருவாக்கிய குருநானக்கிட்ட போய் கேட்குறாங்க, அவரே ஒரு மதத்தை உருவாக்குனவர், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னை படைச்ச கடவுளும் உனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரும் வர்றாங்க, 2 பேரும் நேராக வந்துக்கிட்டு இருக்காங்க, யாருக்குப்பா முதல்ல வணக்கம் வைப்ப அப்படின்னா, நான் வாத்தியாருக்கு தான் முதல்ல வணக்கம் வைப்பேன் அப்படின்றார். ஏப்பா, கடவுள் தானே உன்னை படைச்சாரு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்ததே என் வாத்தியார் தான் சார் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட ஆனா இன்னைக்கு இருக்கிற வாத்தியார்லாம் இப்படி இருக்கிறாங்க. எல்லா வாத்தியாருமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு காலத்துல நல்லொழுக்க கல்வின்னு இருந்துச்சு, ஆசிரியர்கள் அவ்வளவு கண்ணியவான்களாக இருந்தாங்க. ஆனால் அரசு பள்ளியில அரசாங்க சம்பளத்தை கை நிறைய வாங்கிக்கிட்டு அந்த பிஞ்சு குழந்தைகளை இப்படி பண்ணுனா, இந்த அரசு அல்வா சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு, நான் தெருவோர கடையில் டீ சாப்பிட்டேன், முதலமைச்சர் டீ சாப்பிட்டாரு, ஆமா. ஆனால் இளம் பிஞ்சுகள் இப்படி பாதிக்கப்படுறாங்களே, என்னைக்காவது கண்ணீர் வடித்ததுண்டா? இல்ல, நீங்க பேசுறப்ப சொன்னீங்க கிருஷ்ணகிரியில அமைச்சர் போகல அப்படின்னு. திருச்சி அவரோட மாவட்டமாச்சு சார், அவரோட மாவட்டத்தில் நடந்த ஸ்கூலுக்கு கூட அவர் போகலையே. ஏன் மேடம் போனோம்? அவங்க தான் ஜெயிச்சிடறாங்கல்ல, தொடர்ந்து வெற்றி பெற்றாங்களா? இன்னைக்கு கூட ஈரோடு கிழக்குல வெற்றி பெற்றுட்டாங்கல்ல. இதே மமதையோடு தான் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார், அவரை டெல்லி மக்கள் அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்கும். காரணம் இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா விளம்பரம் தான். எல்லா இடத்துல நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம், அங்கு போறோம், இங்கு போறோம், அங்கு என்ன எங்கு போறீங்க? குற்றம் நடக்கிறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றம் நடந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா, உங்களுக்கு யார் இந்த சரணை யாராவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கன்றாரு. அப்புறம் காவல்துறை எதுக்கு? அப்புறம் இவ்வளவு சம்பளம் எதற்கு? அதுக்கு எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறோம்? இத்தனை அதிகாரிகள் எதற்கு? இப்ப இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, அவர் இன்னும் அதிகமாக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் புகழ் பாடிக்கிட்டே இருந்தால் போதும். அடுத்து ஆட்சி போனால் கூட ராஜ்யசபை எம்பி ஆகிடலாம், ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அங்கே மத்திய அமைச்சர் ஆகலாம். உங்களுக்கு கொடுத்த பணியை ஒரு குறைஞ்ச வயசில் 41,000 கோடிக்கு மேற்பட்ட ஒரு பணத்தை ஒதுக்குற அந்த துறைக்கு முதல்ல ஒருத்தர் அமைச்சராகிறாரு. அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அனுபவம் இல்லாததான் இதுக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா? நீங்க திமுகவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா யார் இருந்தா? முதுபெரும் தலைவராக இருந்த, பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த அவர்தான் கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பழகன். ஐயா அன்பழகனும் இந்த அன்பில் மகேஷும் ஒண்ணா? எதுக்காக அவரை போட்டிருக்கிறீங்க? ஏன் போட்டிருக்காங்க? நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, நம்ம கூடயே திரிவாரு எங்க பார்த்தாலும். பேப்பர்ல பார்த்தா ஒரே விளம்பரம், நல்லாட்சி நடக்கிறது, புகழ் அஞ்சலி தான் எல்லாத்துக்கும். ஆனால் இந்த அரசு என்பது மாணவர்களை, நீங்க பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில இருந்தே பள்ளிக்கூடம் நடத்தி படிச்சு போறாங்க. எங்களுக்கு எது முக்கியம்? கல்வி முக்கியம்தான். கல்வியை விட மானம் முக்கியம், மானத்தை விட உயிர் முக்கியம். ஆக மானமும் இங்கு போகிறது. எதுவுமே உயிருக்கு ஆபத்து வருகிற போது கல்வி படித்தால் என்ன, படிக்காவிட்டால் என்ன, அந்த அமைச்சர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நீங்க வளர்ந்த நாடுகள் சுவிட்சர்லாந்து, பின்லாந்துலாம் பாத்தீங்கன்னா
7 வயசுக்கு மேலதான் அங்க பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளையே போய் சேர்த்து விடுறாங்க. நான் சின்ன வயசுல இருக்கிற போது வலது கையால இடது காதை தொட சொல்லுவாங்க. அப்படி தொட்டால் அது 5 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி தொடலைன்னா போட அடுத்த வருஷம் வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க 2.5 வயசுல கொண்டு போய் அவர்களை சித்திரவதை செய்கிறோம். பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம், அடிக்கிற கொல்ல கொஞ்ச நஞ்சம் இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு குழு போறீங்களா? அது அமைச்சர் என்னைக்காவது கேட்டிருக்கிறாரா? 2 லட்சம் 3 லட்சம் தான் ஃபீஸ் எல்லாம். படிச்சுட்டு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு எதுக்கு 7 லட்சம் 10 லட்சம் கட்டி ஒரு 12வது வரைக்கும் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள 30 லட்சம் வந்துருது. ஆகவே இங்க என்னன்னா, ஏன் அவங்களால கட்ட முடியலன்னா அதனாலதான் அரசு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் இப்படி நடக்குதுன்னா, இல்ல அரசு பள்ளிக்கூடத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட நம்ம அரசு பள்ளியில மாணவர்களை சேர்க்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில இப்போ இந்த பாலியல் அத்துமீறல்களை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அங்க நிர்வாக சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. ஏன்னா ஒரு ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி கூட நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. மாணவர்களுக்கு வேண்டிய உணவு சரியா வழங்குறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு, மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பள்ளி கல்வித்துறை மேல நிறைய எழுந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. இதுக்கெல்லாம் யாரு காரணம், என்ன பண்ணணும்? அப்போ நிறைய குற்றச்சாட்டு வருதுன்னா அதுக்கு தானே நிறைய பணத்தை ஒதுக்குறீங்க. அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போகுது, யாருக்கு போகுது, எதற்காக செலவழிக்கிறீங்க, இந்த கேள்வி வருது இல்ல. அப்ப எவ்வளவு பணத்தை ஒதுக்கினாலும் நாங்கள் செலவழிக்க மாட்டோம், எதுக்கு போகுது? எப்படி திரும்ப கட்சி நிதியா போயிருமா? ஏன் எல்லா பள்ளி அரசு பள்ளிகளிலும் கழிவறை வசதி உண்டா? குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிற கழிவறை வசதி உண்டா? இல்லையே. பாக்குறீங்களா எத்தனை பள்ளிக்கூடத்துல பழைய கட்டடங்கள் வந்து இடிஞ்சு விழுகுது? நம்முடைய திருநெல்வேலியில நடந்துச்சுல. நடந்ததற்கு பிறகு என்ன பண்ணுது, திரும்ப போறீங்க அங்க. எல்லா பள்ளிக்கூடத்தையும் நாங்க ஆய்வு செய்தோம், நல்லா தான் இருக்குது. இப்படித்தானே நடக்குது இங்க. இன்னொரு விஷயம், இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள நீதிமன்றம் எத்தனை முறைகள் சொன்னாலும் தமிழக அரசு அதை காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை. அரசு பள்ளியா இருக்கட்டும், அரசாங்க நிறுவனமா இருக்கட்டும், அங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள செல்போன் அலைபேசி கொண்டு போகவே கூடாது. செல்போன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அது பள்ளிகள் அது ஃபாலோ பண்றாங்களா? அத ஃபாலோ பண்றாங்களான்றத பாக்குறதுக்கு ஒரு ஃபாலோ பண்ற அமைச்சர் வேணும்ல. அது அமைச்சர் ஃபாலோ பண்றாரா? அந்த அப்படி ஒரு சட்டம் இருக்குல்ல. எத்தனை முறை நீதிமன்றம் சொல்லும் அலைபேசி கரெக்ட், அதை அப்படியே மாத்தி போடுங்க, பேசிக்கொண்டே அலை, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இவர்களுக்கு தேவையான இந்த பிஞ்சு வயதில் இந்த இந்த இதை வந்து தொடர்ந்து ஆசிரியர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. வெளியில டிராபிக் போலீஸும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. டிராபிக்கை பார்க்க அது பாட்டுக்கு ஒரு ஆட்டோ இன்னொரு பைக் மேலே இடிச்சுக்கிட்டு இருக்கும், இவர் போனை பேசிக்கிட்டு இருப்பாரு அல்லது செல்போன்ல ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ மாண்புமை சென்னை உயர் நீதிமன்றம் எந்த அரசு துறை நிறுவனங்களிலும் பணியாற்றக்கூடியவர்கள் அந்த பள்ளிக்குள்ள கொண்டு போகக்கூடாது, நிறுவனத்துக்குள்ள கொண்டு போகக்கூடாது. ஆக இங்க நடந்தது எல்லாமே இது திட்டமிட்டு நடந்திருக்கிறதா? நீங்க இன்னொரு விஷயம், மாநில காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை நீங்க வெளியிடுறீங்களே, இது என்ன டெக்னிக்கல் கிளிச்? இது வந்து தமிழர் பண்பாடா, கலாச்சாரமா, தமிழ்நாட்டை காக்கக்கூடிய அரசாங்கமா? இது என்ன டெக்னிக்கு? அப்போ இது வந்து ஒரு காவல்துறை தாம்பரம் ஆணையரகம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை போடுகிறார். உச்ச நீதிமன்றம் தலையிலே கொட்டுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் பெயரை இது பண்றீங்கன்னு கேக்குது. அப்போ இவ்வளவு நடந்ததற்கு பிறகு நீங்க தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா இவைகள் எல்லாமே கேட்டா இது வந்து உள்ள வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க, ஆனா மக்கள் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் மக்கள் தோத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயிச்சிட்டோம், நான் எங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நடந்துப்போம் அப்படின்ற ஒரு மமதைன்னு எடுத்துக்கலாமா? அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க, ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார், இன்னைக்கு மண்ணை கவ்வி இருக்கிறார். நாங்கள் வந்து 3 அடுக்கு வெற்றி பெற்று விட்டோம். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, சட்டமன்றத்தில் வெற்றி, நாடாளுமன்றத்தில் வெற்றி. நான் கேட்கிறேன், நீங்க உள்ளாட்சி தேர்தல் வெற்றி தானே? 5 வருஷத்துக்கு மேல ஏன் இன்னும் உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கிறீங்க? அங்க அதுக்கு ஏன் உங்களுக்கு பயம்? ஏன் வேங்கை வயல்ல சிபிசிஐடி அது வந்து எங்களுக்கு ஒத்து வரல, சிபிஐ தான் கேட்கறாங்களே, ஏன் கொடுத்துட வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பயம். அப்போ இவர்கள் எல்லாமே போட்டோ ஷூட் தான், யூட்டன் அரசாங்கம் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. நீங்க மே மாசம் 1ஆம் தேதி அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு என்ன சொல்றீங்க? 12 மணி நேர வேலை இல்ல, நாங்க 8 மணியா மாத்திக்கிறோம். ஏன் அப்ப அவ்வளவு வேலை செஞ்சீங்களே? ஏன்
சட்டமன்றத்துல கேட்கிற போது நீங்க குரல் எழுப்பாம இருக்கீங்களா? ஏன் இல்ல இப்ப மோகன் சார் கூட தான் சொன்னாரு, இத்தனை பாலியல் அத்துமீறல் நடக்குது, எதிர்க்கட்சிகள் எதுவுமே எழுப்பவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினாதான் செயல்படணும் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க ஆளுங்கட்சி. நான் இப்படி கேட்கிறேன், ஆளுங்கட்சி சிறப்பாக செஞ்சால் எதிர்க்கட்சி கேள்வி கேட்க வேண்டிய வேலையே இருக்காதே. அப்ப சிறப்பா வேலை செய்யலன்னு ஒத்துக்கிறீங்களா? இது ஆளுகிற அரசாங்கத்துக்கு கரும்புள்ளியா இருக்காதா? மக்கள் பேச மாட்டாங்களா? இது என்ன பேச்சு? இது அதிகமா பணத்தை மட்டும் ஒதுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அதில் அதிக அக்கறை செலுத்த கூடாது என்பதை ஒரு கொள்கையா வச்சிருக்கிறீங்களா? எங்கு போனாலும் பின்னாடியே போவது. திரு அக்னீஸ்வரன் சார், ஒரு ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வழக்கு போடுறாங்க, வழக்கு நடந்துட்டு இருக்கு. பட் எப்போ தண்டனை கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனா அங்க பாதிக்கப்பட்ட சின்ன குழந்தைங்க, பள்ளி மாணவர்கள் இல்லையா, அவங்களோட எதிர்காலம் என்னவா இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், அதை பெற்றோர்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? இதுக்கெல்லாம் அரசு ஒரு உறுதியை கொடுக்கணும் இல்லையா? அந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். ஆனால் கொடுக்கல, இப்போ வரைக்கும் கொடுக்கல, அதுலேருந்து தவறி இருக்கிறாங்க. இனியாவது பள்ளிகளில் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை மாற்றணும், அவரை வேற துறைக்கு மாற்றுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் முன்னாடி போக்குவரத்துறை அமைச்சர் இருந்தார். ஏன் பிரச்சனை வந்துச்சு? கமிதியில் அபிராமபுரத்தில் அவர் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுனால தான் நம்ம துறையை மாற்றினீங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சரை மாற்ற மாட்டார். அப்போ மாற்றலைன்னா என்ன அர்த்தம்? கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டார், அப்படித்தான் அர்த்தம். விடாமுயற்சி படத்துக்கு 4 ஷோ தான்னா அது 5 ஷோவா மாத்துறதுக்கு அரசாணை வெளியிடுறீங்களே. ஆனா தமிழக அரசாங்கத்திட்ட விடாமுயற்சி இல்லையே. ஒரு பள்ளி கல்வித்துறை எப்படி செயல்பட வேண்டும், முதன்மை கல்வி ஆசிரியர்கள் அங்கு போனாங்களா இல்லையா, தலைமை ஆசிரியர் என்ன, உதவி தலைமை ஆசிரியர் என்ன, இவர்கள்லாம் என்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் அந்த அமைச்சர் பார்த்தா தானே. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே. இதுவரைக்கும் மாநில முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு போகவே இல்லையே. 68 பேர் செத்ததுக்கே தமிழ்நாடு முதலமைச்சர் போகல. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அந்த கள்ளக்குறிச்சி நடந்த உடனே அன்றைக்கே முதல்ல போனார். ஆக யார் முதலமைச்சராக இன்றைக்கும் செயல்படுகிறார்கள் என்றால் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தான் செயல்படுகிறார். இவர் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட, டீ சாப்பிட, பிரியாணி சாப்பிட, ஏன் அப்படியே தலப்பா கட்டி பிரியாணிக்கு போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுவும் நல்லா ஜோரா ஓடும். அரசாங்கம் மட்டும் ஓடவே மாட்டேங்குது. எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. கருத்துக்கு நன்றி. கருத்து